எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு யார பத்தி பேச போறோம்னா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகத்தான ஞானி வள்ளலார் பத்தி தான். அவர் நமக்கு மூணே எளிய கட்டளைகளை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அதோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அத பத்தி தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை கேட்கும் போதே ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா? இது வள்ளலாரோட மிக முக்கியமான மந்திரம், அருட்பெருஞ்சோதி. வாங்க இந்த மந்திரத்தோட சக்தியோட அவரோட போதனைகளுக்குள்ள நாம பயணிக்கலாம். இங்க தான் ஒரு பெரிய ஆச்சரியமே ஆரம்பிக்குது. வடலூர்ல சத்திய ஞான சபையை ஆரம்பிச்சு பசியோட வர எல்லாருக்கும் உணவு கொடுக்கறதே தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சிருந்தவரு வள்ளலார். அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பசித்திருன்னு ஒரு கட்டளைய சொல்ல முடியும்? இது கொஞ்சம் முரணா இருக்குல்ல? சரி, வாங்க இந்த முரண்பாட்டுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த 3 கட்டளைகளுக்கும் நாம நினைக்கிற மேலோட்டமான அர்த்தத்தை தாண்டி வள்ளலார் உண்மையிலே நமக்கு என்ன சொல்ல வராரு, அந்த உண்மையிலான ஞானம் என்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, கட்டளைக்கு வருவோம். பசித்திரு, அதாவது உண்மையான பசியோட இருன்னு சொல்றாரு. பசின்ற ஒரு சாதாரண வார்த்தைக்கு வள்ளலார் கொடுத்த அந்த புது ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இத கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். ஐயா, பசியோட இருந்தவங்களுக்கு சோறு போட்ட நீங்களே எங்களை ஏன் பட்டினி கிடக்க சொல்றீங்க? இது என்ன நியாயம்? இதுதானே தோணும். இங்க தாங்க வள்ளலாரோட ஞானமே வெளிப்படுது. பாருங்க, அவர் சொன்னது வயிற்று பசிய பத்தி இல்லவே இல்ல. அது வேற ஒரு பசி. நம்மளோட ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்க, கடவுளை உணர, நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு தீராத தாகம், ஒரு ஞான பசி. அதத்தான் அவர் சொல்றாரு. ஆமாங்க, இதுதான் பசித்திரு என்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம். நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆன்ம பசி, அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிற தெய்வீக பசி, இந்த ரெண்டும் தான். சரி, இப்போ 2வது கட்டளைக்கு வருவோம். தனித்திரு, அதாவது அகத்தனிமை. ஓகே, இப்ப ஞான பசி வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அந்த பசியை இன்னும் ஆழமா நாம உணரணும் இல்லையா? அதுக்கு ஒரு சூழல் வேணும். அந்த சூழல் தான் தனிமை. தனித்திருன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஓ, எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு காட்டுக்கோ மலைக்கோ தனியா போயிடணும் போல அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அதுதான் அர்த்தமா? இல்லவே இல்ல. வள்ளலார் சொல்ற தனிமைங்கிறது ஊரை விட்டு ஒதுங்கி போறது கிடையாது. அது ஒரு மனப்பயிற்சி. அதாவது நம்மளோட டெய்லி வேலைகள், கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நமக்காக கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல தனியா உட்காந்து நம்மள பத்தியும் அந்த கடவுளை பத்தியும் யோசிக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் அவர் சொல்ற உண்மையான தனிமை. அப்போ விஷயம் சிம்பிள். உண்மையான தனிமைனா இடத்த மாத்துறதில்ல, நம்ம மனசை மாத்துறது. தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பரம்பொருளை மட்டும் தியானம் பண்றதுதான். இப்போ 3வது ரொம்ப முக்கியமான கட்டளை, விழித்திரு. அதாவது விழிப்பு நிலையில இருக்கணும். ஞான பசியோட தனிமையில சிந்திக்கிறது மட்டும் போதாது, அந்த பயணத்துல நாம ரொம்ப கவனமா விழிப்போட இருக்கணும். இதுதான் மத்த 2ஐயும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி. பாத்தீங்களா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு? ஆன்மாவை பத்தின பசியோட தனிமையில உட்காந்து யோசிக்கிறதெல்லாம் ஸ்டெப்ஸ் தான். ஆனா அந்த சிந்தனை அங்கேயும் இங்கேயும் செதறி போகாம இருக்கணும்னா நம்ம விழிப்போட இருக்கணும். இந்த 3வது கட்டளை தான் 2ஐயும் சேர்த்து பிடிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நிஜமாக்குது. விழித்திருன்றதுக்கு 2 ஆழமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நம்ம உடம்பையும் மனசையும் அழிவை நோக்கி கொண்டு போற எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் ரொம்ப கவனமா நம்மள நாம பாதுகாத்துக்கணும். 2வது, இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பண்ணாம கண்ணை திறந்து வச்சே தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. என்னது, கண்ணை திறந்து வச்சு தியானமானு கேக்குறீங்களா? ஆமாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான அறிவுரையா நமக்கு தோணலாம். ஆனா இதுதான் சித்தர்களோட வழின்னு வள்ளலார் ரொம்ப உறுதியா சொல்றாரு. உண்மையான ஞான சாதனை கண்ணை திறந்து வச்சுதான் செய்யணும்னு சொல்றாரு. சரி, இப்போ இந்த 3 கட்டளைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இதோட அல்டிமேட் கோல், அதாவது இறுதி நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ இது 3 தனித்தனி ரூல்ஸ் கிடையாது. இது ஒரு முழுமையான பாதை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல தெய்வீக அறிவை தேடுற அந்த பசியோட ஆரம்பிக்கணும். அதுதான் பசித்திரு. அடுத்து அந்த சிந்தனையில மூழ்கி போறதுக்கு தனிமையில இருக்கணும். அது தனித்திரு. கடைசியா அந்த பாதையில இருந்து கொஞ்சம் கூட கவனம் செதறாம விழிப்போட இருக்கணும். அது விழித்திரு. இந்த 3 படிகளையும் நாம சரியா கடந்து போனா நமக்கு கிடைக்கிற அந்த கடைசி இலக்கு என்ன தெரியுமா? அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதாவது காலத்தையே வென்று இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து முழுசா விடுதலை அடைகிற ஒரு உன்னதமான நிலை. அதத்தான் நம்ம முக்தின்னு சொல்றோம். வள்ளலாரோட இந்த பாதை ஏதோ ஒண்ணுக்காக, மேலான ஒரு விஷயத்துக்காக ஏங்குற ஒரு பசியில இருந்து தான் தொடங்குது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களை ஓட வச்சிட்டு இருக்கிற, உங்களை இயக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்ம பசி எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.